டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு எந்த சூழலிலும் பரபரப்பு டென்ஷன் அடையக்கூடாது என்ற தலைப்பில் எந்த செயலும் இறங்கினாலும் திட்டமிட்ட ஒழுங்கில் முன்னேறலாம். திட்டமிடலில் பிழை, திட்டமிட்டதில் ஒன்று இடம்பெறவில்லை என்று பதற்றப்படுவதாலோ பரபரப்பு டென்ஷன் அடைவதாலோ விட்ட இடத்திலிருந்து முன்னேற இயலாமல் இருக்கும் என்பதையும் விளக்க விரும்புகிறேன். இது நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் உதாரணமாக ஒரு பயணத்துக்கு வலிக்கிறீங்க. பயணத்துக்கு வலிக்கிறும்போது பஸ்ஸுக்கு போய் காசு போசை விட்டுட்டு போகிறீங்க. அப்போ அந்த நிமிடத்தில் சிலர் தலை சுற்றி விழுகிறவண்டு, சிலர் அழுது குளறி ஒப்பாரி வைக்கிறவண்டு, காசை விட்டுட்டு வந்து எங்கே விட்டுட்டேன்னு தெரியாது. இவ்வாறான குழம்புற நிலை, டென்ஷன் ஆகிற நிலை தவிர்க்கப்பட வேண்டும். எந்த நிலையில் எந்த சூழ்நிலை, ஆஸ்பத்திரி போனால் யாரையும் பாட்டில் விட்டுருந்தா அவருக்கு என்ன நடந்தோண்டு ஒன்றும் உள்ளே போய் அறியலை, யாரும் வழியாக உறுதிப்படுத்தையில் கற்பனை பண்ணுறது. அதால் நீங்கள் உங்களை பலவீனப்படுத்துறீங்க. நீங்கள் பரபரப்பாக அடைவதனாலோ, நீங்கள் டென்ஷன் அடைவதாலோ, நீங்கள் குழப்பம் அடைவதாலோ, நீங்கள் ஒரு உங்களோட உளநலத்தை அக்கறை இல்லாமல், உளநல கண்ட்ரோல் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய மாதிரி உங்களை மாற்றிக்கொள்கிற நிலையை தான் போகும். நீங்கள் ஆரோக்கிய நிலையில் சுவர் இருந்தால் தான் சித்திரம் புரியும். நீங்கள் ஸ்டெடியாக இருந்தால், நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களுடைய எதுவும் திறம்பட நடக்கும். ஆகவே திட்டமிடலில் பங்கு பற்றினர் மற்றும் பயன்படும் கருவிகள் மற்றும் பொருட்கள் என குறித்த நிகழ்வுக்கு தேவையானது முதல்ல தொகுத்து வச்சிருக்கோம். அடுத்ததாக குறித்த நிகழ்வில் பங்கு பற்றின ஒருவர் வராமல் இருக்கலாம், பயன்படுத்தும் கருவி இயங்காமல் இருக்கலாம், குறித்த பொருளை எடுத்து வராமல் இருக்கலாம். இது நார்மலாக கொமனாக சொல்கிறோம். இந்த நிலையில் தான் உள மன குழப்பம், பரபரப்படைதல், டென்ஷன் அடைகிறது வரலாம். இதை தவிர்க்கிறதுக்கு என்னென்னு ஆகும், இதற்கு என்ன மருந்து, இது எங்கும் வரலாம். நிகழ்ச்சிகளில் கூட குழம்பி கொண்டிருக்காங்க, ஒழுங்குபடுத்த முடியாது. அதில் ஒரு திருமண நிகழ்வுண்டா அங்கே இதாக ஒன்றை காணலாம், குழம்பி போய் மாப்பிள்ளை வரையில் டைமுக்கு ராகாலம் முடிய போனோன்னு இப்போ சோமுகூர்த்தம் முடிய போய் வேலைக்கு வரவனும் வேலைக்கு. இந்த நிலைகளை ஒழுங்குபடுத்துதல் திட்டமிடுதலில் முக்கியமாக நீங்கள் கவனிக்கவும். அதை தவற விட்டுட்டால் இது இப்படியான தவறு வந்து என்ன செய்யலாம்னு மாற்றி தீர்வையும் வச்சிருக்கோம். ஒழுங்கு. இப்போ நான் ஒரு ஆளை எனது புத்தக வெளியீட்டுக்கு அழைக்கிறேன், தவறுதலாக வரவில்லைன்னா இன்னொரு ஆளையும் தயார்படுத்தி வச்சிருக்கோம். அப்போ என்ன நடக்கும், அவ்வாட்டையும் மாற்று ஒரு ஆள் அந்த உரையாற்று. இவ்வாறு மாற்று வழிகளையும் நாங்கள் திட்டமிடும் போது கையாள தவறுவதனால தான் கூடுதலான குழப்பங்களுக்கு நாங்கள் உள்ளாகின்றோம். இதற்கு என்ன மருந்து, அதனை அறிந்து தீர்வு காண வேண்டுமே தவிர இப்படி நடந்து போச்சு அப்படி நடந்து போச்சு என்று குழம்பிக் கொள்வது பயனில்லை. இரண்டு வழிகள் இதற்கான மருந்தை காணலாம். ரெண்டு வழிகளை காணலாம். ஒன்று, திட்டமிடலின் போது சரியான ஆளை, சரியான பொருளை, கருவியை தெரிவு செய்தல். இரண்டாவது, அந்த முதல் வகையில் ஒன்றில்லாவிட இன்னொன்றை பிரதியீடு மாற்று முறை தீர்மானிக்க வேணும். அடுத்ததாக ஒழுங்கு நிகழ்வு, ப்ரோக்ராம் ஷெட்யூல் சரிபார்க்கப்படும், அது செக்லிஸ்ட் வச்சு தயார்படுத்தி இருக்கணும். அடுத்ததாக ரெண்டாவது வழிக்கு வருவோம். நிகழ்வின் போது அரை மணி நேரம் முன்னதாகவே நிகழ்வு ஒழுங்கை, ப்ரோக்ராம் ஷெட்யூலை சரிபார்த்து செக்லிஸ்ட்டை உறுதிப்படுத்துவோம். ஆகவே 9:30 10:30 தான் தாலி கட்டுற சுவநேரம் என்றால் நாங்கள் வெள்ளன 7:30 வெளிக்கிட்டு தயார்படுத்தி இருப்போம். அரைமத்தி அதை முன்னுக்கே மண்டபத்துக்கு வந்துடுவோம். ஆகவே மாற்றீடு, பிரதிடு, பொம்பளையை மாற்றீடு செய்யலாம், மாப்பிள்ளையை மாற்றீடு செய்யலாம், குருக்களை மாற்றீடு செய்யலாம். ஒரு குருக்கள்னா அவை எல்லாரும் வேலைக்கே வர பண்ணி ஆயத்தப்படுத்திடுவோம். நிகழ்ச்சிகள் பேச்சுகளை மாற்றீடு செய்யலாம். ஆகவே புதிய தேவைப்பாடுகளை அறிந்து தயார்படுத்துதல், மாற்றீடுகள் பிரதிகளை பற்றி ஒழுங்குகளை சரிபார்த்தல், செக்லிஸ்ட், ப்ரோக்ராம் ஷெட்யூலை பார்க்குறது. வெற்றிகரமான எல்லா முயற்சிகளுக்கும் இதுவே மருந்து. இதை கவனித்து எதிலும் நீங்கள் இறங்கினால் பின்னர் உளமன குழப்பமோ பரபரப்போ செய்வதறியா திகைக்கிறதுக்கான நிலையோ வராது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.